பாவாடை கட்டிக் கொண்டிருக்கின்றது அழகாக இருக்கின்றார் இந்த பெண்மணி. தம்பி தம்பி முத்து வணங்குறேன் தம்பி. என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமா மயிலாடு சென்றாய், அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாய். சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்திய நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மைதானடா? நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறியிருக்கின்றது. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்று மன வேதனையோடு இருக்கின்றார். அப்படியா? அப்படியா? ஆமா, நம்ம இடமே சின்ன வயது துள்ளி குஞ்சு விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடலப்பா. 1050 ரூபாய் கட்டி இந்த பாவி நான் தான் எடுத்தேன். இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. சிலையில் அதிக ஓட்டம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓட்டம் இல்லாம இந்த அழகான சிலையை செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட முடியாது. அது கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவன் பேசணும். நீ ஒளி இல்லாத எப்ப பார்த்த இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தான்டா என் மனைவி கட்டளையிடா. ஐயோ தம்பி இருக்காருங்க. ஐயோ தம்பிங்க. ஏய் என்னடி பேசுற அக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வளர்க்கலாம். யார் அப்பா யார் அம்மா? அண்ணியா? அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜன்மத்தில் புண்ணியவல்லவா செய்திருக்க வேண்டும். குடும்பத்தில் குத்து விளக்குடா என் மனைவி. நலமோடு இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தில் இருக்கணும். பத்தினியாடா? பத்தினியின் மறு பிரிவியடா என் மனைவி. பத்தினியும் இந்த பூழம் வந்தில்லை. காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும். போய் சொல்லலாமா? கொட்டை விட்டு வெளியே போலடா. சரிடா, உங்களை பார்த்து விட்டேன். அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை தங்கை முத்தழகி எங்கே? பொம்பளை நோயா தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டது. சொல்லுங்க. இருக்கல்ல தங்கச்சி அவ பாடசாலையில பயிலும் பொழுது அவ பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை அவ கூட்டிக்கிட்டு ஓடிட்டா. தங்கச்சி வெளி எடுத்துக்க போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அண்ணி கூறுவது அனைத்து உண்மையா? நினைக்க மாட்டோம். சத்தியமா உண்மைப்பா. இது யாரு பெத்த பிள்ளையோ? வரங்க போறங்களா சத்தியம் பண்றாங்களே. இன்னைக்கு இருக்குமா இல்ல இன்னையோட போயிடுமான்னு தெரியலையே. என்னை விட அவன் மீது பாசத்தை காட்டி வளர்த்தவன் நீங்கள் தான்.
அப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. தம்பி நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தால் அவளை வெற்றி கூட கொண்டு ஆமா வெளிநாட்டுல அவர் போய் ஏய், தம்பி போவோம். தவறு செய்தவள் தானே தண்டனை அனுபவித்து நாட்டை விட்டே ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். அன்பு தம்பி நான் இருக்கும்போது இனிமேல் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை இருக்கு? அவளை பத்தி யோசிக்காதீங்க. என்ன சத்தம்? ஏதோ பெருசா சத்தம் கேக்குது. போச்சே, போச்சே. குடிமக்கள் எல்லாம் ஆ, நாட்டை விட்டு போகிறார்கள். ஏண்டா, என்ன காரணம்? நாட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் போட்டு அதாவதம் செய்கிறார்கள். பயிர்களை நாசம் செய்கின்றது. வேட்டையாட செல்ல வேண்டும். அமைச்சரே, கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்ம வேட்டையாகவே ஆட வேண்டும். அதான். எனவே காரண சொன்ன கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் சொல்வதா சரியான வார்த்தை கூறுங்க. காரண சென்று கொடிய மிருக வேட்டையாடு உடனே நாடு திரும்புகின்றேன். வேண்டாம் தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உன் உடல் அகற்றாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். அது மட்டும் கிடையாது. நீங்க காண போறீங்க. வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு உன்னை வாங்க. விட்டு நான் பிரிந்ததே கிடையாது. ஐயோ. இன்ஜினை கலப்புறாங்க இப்போதான். சீ, வாயை மூடு. நான் போய் வரட்டுமா? ஆகட்டுங்க. நான் போய் வருகிறேன். போய் வா துறைக்கு போய் வா. வயிற்றுலே. இருக்கீங்க. ஆமா நீ உங்களுக்கு வச்சாரி, வச்சாரி. ஓடி வாங்க.